இன்றைய பதிவுல மிதுன ராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த மே மாதத்துல கிரக நிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரியனும் புதனும் இணைவு பெற்று மேஷ ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க. ரிஷப வீட்டுல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறார். கேது பகவான் கன்னி ராசியிலையும் சனி பகவான் கும்பராசியிலையும் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்று மீன ராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. புதன் வரும் மே 10ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷ ராசியிலையும், சூரியன் வரும் மே 14ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷப ராசியிலையும், சுக்கிரன் வரும் மே 19ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷப ராசியிலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கார். இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரத்தின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்ங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தை உள்ளடக்கியது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்க லக்னாதிபதியான புதன் பகவான் கடந்த காலகட்டங்கள்ல ராகுவோட இணைந்து நீச்சமாகி 10ஆம் இடத்துல இருக்கும் காரணத்தினால நிறைய அலைச்சல் திருச்சல்களை கொடுத்திருக்கும். எடுத்த காரியங்கள்ல வெற்றிகள் அடைய முடியாம இருந்திருக்கும். தடங்கல்கள் அதிகம் பேஸ் பண்ணிருப்பீங்க. உடல்நல தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். கோபமும் ஆக்ரோஷமும் கொஞ்சம் அதிகமாவே இருந்திருக்கும். ஆனா வரும் மே 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாக இருக்கார். இதனால நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பண வரவு கூடும். உங்க ராசி அதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும். அதே மாதிரி 12ஆம் இடத்துக்கு விரைமோட்ச ஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்தாலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுபவிரயங்களை தான் அதிகம் கொடுப்பார். கலத்திர ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான குரு பகவான் 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு பணவரவை கொடுத்து அது மூலமா சுபவிரயங்களையும் கொடுப்பார். குறிப்பா வெளிநாட்டு யோகம் தொழில் ஸ்தானாதிபதி 12ஆம் இடத்துக்கு போறதுனால தொழில் சம்பந்தமாவோ பணி சம்பந்தமாவோ நிறைய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய இது மாதிரியான அமைப்பு மிதுன ராசி என்பவர்களுக்கு சாதகமாவே உண்டு. முயற்சி ஸ்தானாதிபதி சூரிய பகவான் இந்த மாதத்துல லாபஸ்தானத்துல உச்சபலத்தோட வலிமையா சஞ்சாரம் செய்யறது விசேஷம். தைரிய வீரிய ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், இந்த உபஜய ஸ்தானாதிபதி சூரியன் உச்சமா இருக்கிறதுனால எடுத்த காரியத்துல அனைத்திலும் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உங்க முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். தைரிய வீரியம் அதிகரிக்கும். எதுவா இருந்தாலும் சரி என்னால முடியும், நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட், ஒரு தன்னம்பிக்கை உங்க மனசுல இந்த காலகட்டத்துல பிறக்கும். பொருளாதார வரவும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே இருக்கும். லாபஸ்தானம் பலமாவே இருக்கு. இந்த மாதத்துல பயணங்கள் மூலமா அனுகூலம் உண்டாகும். ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். கலைத்துறையில இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும். எழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் ஊடகத்துறைகள்ல இருக்கவங்களுக்கும் புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். நல்ல முன்னேற்றம் உங்க கெரியர் பேஸ் நிச்சயம் இருக்கும். சுகஸ்தானம் 4ஆம் இடத்தை, தாய் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால கடந்த காலகட்டங்கள்ல தாயோட இருந்த கருத்து வேறுபாடுகள், பிணக்குகள், மனஸ்தாபங்கள் இது எல்லாம் நீங்கி தாயோட நல்ல பாண்டிங் இருக்கும். தாய்க்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும். பூமி, மனை, நிலம், இடம் இந்த மாதிரி அசையா சொத்து வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாவே உண்டு. சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்க கனவு நனவாகும். சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா உண்டு. இந்த சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் வரும் 10ஆம் தேதி லாபஸ்தானத்துல பலமா சஞ்சாரம் செய்கிறார். 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உச்ச சூரியனோட சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட இருக்க போறார். இன்னொன்னு குரு பகவானும் சுகஸ்தானத்தை பாக்குறார். அப்போ சுகஸ்தானம் வலுப்பெறும் காரணத்தினால சுகபோகங்களை பெருக்கிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பாவே உண்டு. நிச்சயமா ஏதோ ஒரு இடத்தையோ வீடையோ இல்ல கட்டின வீட்டையோ ஒரு சிலர் வாங்குவீங்க. ஒரு சிலர் ஏற்கனவே இருக்கும் இடத்துல வீடு கட்டுவீங்க. இன்னொன்னு சுகபோகத்துக்கு காரகன், வீடு கட்டுறதுக்கு முக்கியமான கிரகமான அந்த சுக்கிர பகவானும் இந்த மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறார் ரிஷபமனையில. அப்போ வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம், பூமி, மனை இந்த மாதிரியான அமைப்புகள் சிறப்பாவே உண்டு. பஞ்சமாதிபதி சுக்கிரன் மாத பிற்பகுதியில பலமாகும் காரணத்தினால குழந்தை பாக்கியம் சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி நீண்ட காலமா குழந்தைகளுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும். ஒரு சிலர் உங்க குழந்தைகள் கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட மீண்டும் குழந்தைகளோட ஒன்றிணையக்கூடிய அமைப்பு, குடும்பத்தாரோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா உண்டு. குழந்தைகளுக்கு கடந்த காலகட்டங்கள்ல படிப்புல இருந்த தேக்க நிலை, மந்த நிலை மாறி குழந்தைகளுக்கு படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் குழந்தைகளுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். குழந்தைகள் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சாதகமா உண்டு. வரும் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் 12ஆம் இடத்துல மறைய இருக்கும் காரணத்தினால தந்தை
தந்தையோட சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். தந்தை கிட்ட அனுசரித்து செல்ல பாருங்க. தந்தையுடைய உடல் நலத்திலையும் மாத பிற்பகுதியில கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால கேட்கும் இடத்துல உங்களுக்கு கடன் கிடைக்கும். தொழில் அபிவிருத்திக்காகவோ, வீடு கட்டுறதுக்காகவோ, இடம் வாங்குறதுக்காகவோ, இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக நீங்க கடன் கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல சீக்கிரமா கடன் கிடைக்கும். கடன் மூலமா இந்த காலகட்டத்துல அனுகூலம் உண்டாகும். எதிரி தொல்லை அதிகமா இருந்ததுங்கிறவங்களுக்கு அந்த எதிரிகளே நண்பர்கள் ஆவாங்க. ஒரு சிலருக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் முற்றிலுமா நீங்கும். நீண்ட காலமா உடல்நல தொந்தரவுகள் இருந்தவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்துல ட்ரீட்மெண்ட் மூலமா உங்க உடல்நல தொந்தரவுகள் சரியாகக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சாதகமா உண்டு. தொழில் ஸ்தானாதிபதியான குரு பகவான் 10க்குரியவன் குரு பகவான் இந்த வேலை ஸ்தானமான 6ஆம் இடத்தை பார்க்கும் காரணத்தினால கடந்த காலகட்டத்துல வேலை இல்லாத மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா வேலை வாய்ப்புகள் சாதகமாகும். நல்ல வேலை, நீங்க படிச்ச படிப்புக்குண்டான உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வேலை இந்த காலகட்டத்துல நிச்சயம் கிடைக்கும். பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமானதா இருக்கும். பணியில இருந்த அழுத்தம், பிரஷர், டென்ஷன் இதெல்லாம் இந்த காலகட்டத்துல குறையும். குரு 12ஆம் இடத்துல இருந்தாலுமே கலத்தர காரகனான சுக்கிர பகவான் இந்த மாத பிற்பகுதியில ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும் காரணத்தினால திருமண பாக்கியமும் இந்த காலகட்டத்துல ஓரளவுக்கு சாதகமாவே இருக்கும். உங்க சுய ஜாதகத்துல திருமண அமைப்பு இருக்கும் பட்சத்துல தாராளமா திருமண அமைப்புங்கிறது உங்களுக்கு கைகூடி வரும். கடந்த காலகட்டங்கள்ல தொழில் சார்ந்த வகையில இருந்த பிரச்சனைகள், தொந்தரவுகள் அது எல்லாமே இந்த காலகட்டத்துல தீரும். கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு கிடைத்த அனுபவங்களின் வாயிலா இந்த காலகட்டத்துல தொழில் வகையில ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து இதிலும் சிறப்பா செயல்படக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா இருக்கும். பாக்கியாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நல்ல பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய சூழல்களை உண்டாக்கும். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழில் சேரவங்களுக்கும், வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும், வெளிநாட்டிலேயே ஒர்க் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். 10ஆம் இடத்துல ராகு, புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் இணைந்திருக்கும் காரணத்தினால ஒரு சிலர் நியூ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏன்னா 10க்குரியவன் தனக்கு 3ஆம் இடத்துல இருக்கும் காரணத்தினால தொழில் வகையில உங்க சுய முயற்சியினால முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். வரும் 10ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்துல புதன் இருக்கும் காரணத்தினால புத்தி கூர்மையை வச்சு தொழில் செய்யக்கூடியவங்க, சொல்லிக் கொடுக்கறது, போதனை பண்றது, இந்த மாதிரி பேச்சு சார்ந்த, வாக்கு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு யோகம்ங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பிரமாதமா இருக்கும். வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு விசா அப்ளை பண்ணி காத்துட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் கூட இந்த காலகட்டத்துல சீக்கிரமா விசா கிடைக்கும். ஏற்கனவே வெளிநாட்டுல இருக்கவங்களுக்கு கூட குடியுரிமை பிஆர் அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பிஆர் கிடைத்து அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்துல சாதகமா உண்டு. அரசியல்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஆனாலுமே மாத பிற்பகுதியில சூரியன் 12ஆம் இடத்துல மறையும் காரணத்தினால பேச்சில் சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. பொதுமக்கள் கிட்ட பார்த்து பேசுறது உங்களுக்கு நல்லது. ஆனாலுமே தொழில் ஸ்தானாதிபதி 12ல இருக்கும் காரணத்தினால தொழில் வகையில பெரிய முதலீடுகள் செய்யும் சமயத்துல சிந்திச்சு செயல்படுறது உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. கலத்திர ஸ்தானாதிபதி குரு பகவான் 12ல இருக்கும் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து செல்லணும்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் பண்றவங்க கூட்டாளிகள் கிட்ட கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கணும். கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கரெக்டா இருந்துக்கோங்க. இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு, உங்க அஷ்டமாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால சகல பாக்கியங்களையும் பெற சனிக்கிழமை தினங்கள்ல விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யறதும், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறதும் சகல நன்மைகளையும் உண்டாக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.